இந்தியாவில் அடுத்த நடைபெற இருக்கக்கூடிய மக்களவை கணக்கெடுப்போட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு நடத்திருக்காங்க. அதுக்காக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டு அந்த அறிவிப்பை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இப்போ இந்த இதுவரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயக்கம் காட்டி வந்த மத்திய அரசு ஏன் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் இப்போ கேள்வியாக இருக்கு. காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட பல எதிர்கட்சிகள், திமுக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வச்சு தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படுது. இப்படி இந்தியா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட பல எதிர்கட்சிகள்லாம் நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிவு செஞ்ச பிறகு ராஷ்டிரிய ஜனதாதள தலைவரும் பீகாரினுடைய முன்னாள் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு, எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை மீறி பிரதமர் நரேந்திர மோடியும் அவரது அரசாங்கமும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுத்து வந்தாங்க. ஆனால் இப்போ அரசாங்கம் எங்கள் கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முடிவு செய்ததை அடுத்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறாரு. அதில் பெருமையை எதிர்கட்சிகளுக்கு வழங்குறாரு. எதிர்கட்சிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னும், இடஒதுக்கீட்டில் 50% வரம்பை உடைப்போம் அப்படின்னும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லி வந்தோம் அப்படின்னும் ராகுல் காந்தி தெரிவித்தார். இதற்கிடையில தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுத்த மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்தப்படும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இதுக்கு முன்பு வரைக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்க்கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வச்சிட்டு வந்தாங்க. தொடர்ச்சியாக பல தேர்தல் வாக்குறுதியாக கூட எதிர்க்கட்சிகளால் கொடுக்கப்பட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கூட தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க. அப்படி மிக முக்கியமான ஒரு தேவையாக, மிக முக்கிய பிரச்சனையாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பார்க்கப்பட்டது. ஆனால் மத்திய பாஜக அரசு மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மக்களை பிளவுவாத அரசியல், அது மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு யுக்தி, அது சாதி அப்படிங்கிற அடிப்படையில் பிளவாத அரசியல் செய்கிறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு கடுமையாக குற்றம் சாட்டிட்டு வந்தாங்க மத்திய அரசு. ஆனால் திடீர்னு இப்போ அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. இது பகல்காமுடைய விவகாரம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அமைச்சரவை கூடனுடன் நம்ம எல்லாரும் என்ன நினச்சோம், அந்த தாக்குதல் பற்றி ஏதோ பேச போகிறாங்க, முக்கியமான அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு மாறாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், அதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். இப்போ திடீர்னு ஏன் இந்த அறிவிப்பு, ஏன் திடீர்னு அப்படியே மாறினாங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தேவையில்லைன்னு சொன்ன மத்திய அரசு இப்போ ஏன் நடத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் இப்போது பிரதானமாக எழுந்திருக்கிறது. மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுத்த போது எதிர்க்கட்சி கூட்டணி அதை நாடு முழுவதும் ஒரு பிரச்சனையாக கூட மாற்றினாங்க. இதற்கிடையில் தான் பீகார் மற்றும் கர்நாடகா ஆகியவை தங்களுக்கென சாதிவாரி கணக்கெடுப்புகளை நடத்திக்கிட்டாங்க. அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்களும் நடத்திட்டாங்க மாநில அரசு. அதன் மூலமாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுடைய மக்கள் தொகை எவ்வளவு, அதன்படி அவங்க அரசியலில் எவ்வளவு பங்கு கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது கண்டறியப்பட்டது. இப்போது கட்டாயத்தின் காரணமாக மத்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் மற்றும் தலித்துகளை அணி திரட்டுவதன் மூலமாக ஆட்சி பிடிப்பது எளிதாக இருக்கிறதாக நம்பப்படும் நிலையில் பாஜக ஏன் இதுவரை சாதிவாரி கணக்கெடுப்பில் இருந்து விலகி இருந்தது அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருந்தது. இதை செய்வதன் மூலமாக அரசியல் மற்றும் அதிகாரத்துவத்தில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுடைய பங்கு எவ்வளவு குறைவாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால இது குறித்து, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பாஜகவுக்கு இருந்த அச்சம் முடிவுக்கு வந்து விட்டதா அப்படிங்கிறதான் கேள்வி. அல்லது பீகாரில் எலெக்ஷன் நடக்க போகுது, இப்போ இந்த ஆண்டு இறுதியில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது இல்லையா, தேர்தல் ஆதாயத்தை பெறுவதற்காக தான் இந்த நடவடிக்கையை அவங்க எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேள்வி எழுது. அப்போ பீகாரில் தான் ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்தினாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போது தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை ரத்து பண்ணுறாங்க. சாதிவாரி சர்வே எடுத்திருக்கீங்க, சர்வே மட்டும் எடுங்க, ஆனால்
அதன் அடிப்படையில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, அது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்தாங்க. அப்போ பீகாரில் மிக முக்கியமான கோரிக்கையாக சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை அப்படிங்கிறது பீகார் மக்களால் முன்வைக்கப்பட்டு வருது. அப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படின்னா, அப்போ பீகாருடைய சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத மாதிரி அந்த ஆங்கிலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாஜகவினுடைய கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் 2023ஆம் ஆண்டு பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய லோக் ஜனசக்தி கட்சியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. அந்த நேரத்தில் சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பை பாஜக வெளிப்படையாக எதிர்க்கவும் இல்லை. கூட்டணி கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் அவங்க கிட்டமிருந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஒன்று கூட்டணி கட்சி, இன்னொன்று எதிர்க்கட்சி, ரெண்டு தரப்புல இருந்தும் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டுறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார், உறுதியாக இருந்தார். ஆனால் இப்போ என்ன ஆச்சு, மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் வழங்கிட்டாங்க. இப்போது ஊபி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. சாதிவாரி கணக்கெடுப்பு தரவு 2026 அல்லது 2027ஆம் ஆண்டு இறுதியில் வரலாம் அப்படின்னும், அதுக்குள்ளே பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச தேர்தல்கள் முடிந்துவிடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பீகார் உத்தரப்பிரதேச தேர்தல்கள்லாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்ற போது இது ஒரு அறிவிப்பாக சொல்லிட்டாங்க. இப்போது பீகார் சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்னா எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை, அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைப்பாங்க. ஆனால் இப்போ அது வைக்க முடியாதுல்ல. அப்போ அதுக்கு இந்த அறிவிப்பு இந்த முடிவு அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய பாயிண்ட்டை ஒன்று குறைச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1951ஆம் ஆண்டு தனது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தினாங்க. அப்போது பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினரை சேர்ந்தவர்கள் மட்டுமே சாதி அடிப்படையில் கணக்கெடுப்பட்டாங்க. அப்போ இருந்து இந்திய அரசு, மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதை தவிர்த்து வந்தாங்க. 1980களில் பல பிராந்திய கட்சிகள் தோன்றிய போது அதற்கான சூழல் மாறுது. 1979ஆம் ஆண்டு சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து இந்திய அரசு மண்டல் கமிஷன் அமைச்சாங்க. மண்டல் கமிஷன் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரைக்கிறாங்க, ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பரிந்துரையை 1990 தான் செயல்படுத்த முடிஞ்சது. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான பிரச்சனை இடஒதுக்கீட்டுடன் தொடர்புடையது அப்படிங்கிறதால அரசியல் கட்சிகள் அப்பப்போ அதன் கோரிக்கையை எழுப்ப தொடங்கினாங்க. 2010ஆம் ஆண்டில் ஏராளமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வைத்த போது அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டி இருந்தது. சமூக பொருளாதாரம் மற்றும் சாதி கணக்கெடுப்பு 2011 நடத்தப்பட்டது. ஆனால் அதன் முடிவுகள் வெளியிடப்படலை. இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்புடைய வரலாறு. இதுவரையிலும் 2011 எடுத்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து எடுத்தாங்க. ஆனால் முடிவுகள் வெளியிடப்படலை. சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகள் மட்டும் வெளியிடப்படலை. இப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து வெளியிட்டார்கள் என்றால் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக இது நடக்கக்கூடிய நிகழ்வாக இது பார்க்கலாம். இதுக்கு பின்னணியில் பல்வேறு காரணங்கள் ஏற்கனவே கூறியது போல் இருக்குது. ஒன்று தேர்தல் மனதில் வைத்துக்கொண்டு, மற்றொன்று எதிர்க்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிக்குள்ளேயே சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு தரப்பிலிருந்து வரக்கூடிய அழுத்தம், மூன்றாவது பகல்காம் தாக்குதல், அது தொடர்பான கூட்டங்கள், தாக்குதல் பதிலடி என்ன அப்படின்னு பரபரப்பாக போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகிட்டு இருக்கு அப்படின் போது இதில் நிறைய பின்னணிகள் இருக்கிறதா, இந்த அறிவிப்பின் பின்னணி நிறைய இருக்கிறதா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு.